ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அடுத்து ரிலீஸ் செய்ய போகிற அந்த ஆர்ஆர்பி குரூப் டி, அதாவது லெவல் 1 போஸ்ட்டுக்கான வேகன்சி ரிப்போர்ட் வந்து நேற்று ஆர்ஆர்பிலேருந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம சேனலில் நேற்று நைட்டே அதை பற்றி வீடியோ போட்டிருப்போம். மொத்தம் 32,438 வேகன்சிக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போது. ஒரு 14 வகையான போஸ்டிங் அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டே சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரி இருக்கும், அதோட செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், ஏஜ் லிமிட்லாம் என்னென்ன மாதிரிலாம் அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் அந்த சிலபஸ் பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்த்துருவோம். ஓகேவா? இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி அவங்க ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண ஆர்ஆர்பி குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் வச்சு தான் பார்க்க போகிறோம். 2018லையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, 2019லையும் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் 2019 பார்த்தீங்கன்னாக்கா அந்த எலெக்ஷன் டைம் அப்படின்றனால 1,03,769 வேகன்சி இந்த குரூப் டிக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சதர்ன் ஜோனுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 9,579 வேகன்சி வந்திருந்தது. அதனால தான் நேற்று நைட்டே சொல்லியிருப்பேன், இந்த தடவை வேகன்சி கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா ரயில்வே வந்து இயர்லி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆனுவல் பிளானர் மாதிரி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இனிமேல் எல்லா எக்ஸாமுமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த வருஷத்தில் இன்னும் ஆர்ஆர்பி குரூப் டி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணணும், மற்ற எல்லா எக்ஸாமுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அந்த மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் கூட வந்துட்டு இந்த வருஷமே ஒரு 7 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் இயர்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் 32,438 வேகன்சினாலும் ஓகே தான். அடுத்தடுத்து ரெகுலராக நம்ம ரயில்வேக்கு மட்டுமே கூட ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க, அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதில் அந்த 1,03,000 வேகன்சியில் அந்த ட்ராக் மெயின்டெனர், அசிஸ்டன்ட் பாயிண்ட்மேன் அந்த 3 போஸ்டிங்கில் மட்டுமே 56,000 வேகன்சி கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ராக் மெயின்டெனரில் மட்டுமே 40,000 வேகன்சி வந்திருந்தது. அதனால தான் அந்த தடவை ரொம்ப அதிக வேகன்சி. இதற்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிபிடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். ஒரே ஒரு எக்ஸாம் தான் சொல்லப்போனால். மற்றபடி ஃபிசிக்கலும் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் எலிஜிபிலிட்டிக்கு தான், அதுக்கான மார்க்லாம் கிடையாது. சிபிடி எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் அதிகமாக எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் போஸ்டிங். மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க, 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் எக்ஸாம். ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 25, மேக்ஸ்லேருந்து 25, ரீசனிங்லேருந்து 30, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்லேருந்து 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா எக்ஸாமுமே நீங்கள் தமிழ்லே எழுதலாம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ அந்த 15 லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜ்னாலும் எழுதலாம், தமிழ்லே எழுதலாம். லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நானும் தமிழ்லே தான் எழுதியிருந்தேன். ரயில்வே எக்ஸாம் எல்லாமே தமிழ்லே கண்டக்ட் பண்ணுவாங்க. இதற்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதே சிலபஸ் தான், என்டிபிசிக்கு சொன்ன அதே சிலபஸ். மேக்ஸு, அந்த ரீசனிங்கு, ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த எக்கனாமி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அதை பற்றின கொஸ்டின் எல்லாமே வரும், கரண்ட் அஃபேர் எல்லாமே வரும். ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அந்த பயாலஜி 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 22 டாபிக் சொல்லியிருப்பேன், அந்த 22 டாப்பிக்லேருந்து தான் வரும். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 28 டாபிக். என்டிபிசிக்கு என்ன சொன்னமோ அதே தான், அந்த அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, டிக்னாமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி அந்த அட்வான்ஸ் மேக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அந்த என்டிபிசியோட சேம் தான். ஆனால் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றது மட்டும்தான் மாறுபடும். ஓகேவா? இதுக்குமே நெகட்டிவ் மார்க் உண்டு, எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்க தான் செய்யும். அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஓகேவா? அடுத்து இதோட ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்லாம் கிடையாது. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க, இவ்வளோ ஹைட், இவ்வளோ ஜஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. ரன்னிங் இருக்கும், அதோட வெயிட் ஒரு 35 kg வெயிட்டை தூக்கிக்கிட்டு 100 மீட்டர் போகணும் மேல் கேண்டிடேட்டுக்கு. ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 மீட்டர் 4 minutes 15 seconds ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்லாம் கிடையாது, நார்மல் தான். போலீஸ் ரெக்கமெண்ட் அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டு அந்த அளவுக்குலாம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணுன்ற மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான், இது எல்லாராலுமே பண்ண முடியும். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018 ஃபிசிக்கலுக்கு நானுமே ரெடியாக இருந்தேன். ஒரு 30 கிலோ மூட்டை வீட்டில் இருந்தது, அதை தூக்கிட்டு நானுமே நல்லாலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் கிடச்சிருந்தது. சென்னை ஆவடியில் செலெக்ஷன் வச்சுருப்பாங்க, மேக்ஸிமம் அங்கே தான் அதோட ஃபிசிக்கல் எல்லாமே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் பாஸ் ஆகி வராங்க. இந்த தடவை அதை கண்டிப்பாக மாற்றணும். நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் நிறைய பேர் அட்டன் பண்ணுங்கள். போஸ்டிங் எல்லாமே நம்ம தமிழ்நாடு போஸ்டிங், நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் தான் கிடைக்கணும். முழுசாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோ தூக்கிட்டு 100 மீட்டர் 2 நிமிஷத்தில், 1000 மீட்டர் ரன்னிங் பார்த்தீங்கன்னா 5 minutes 40 seconds ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஃபீமேல் கேண்டிடேட்டாலையும் பண்ண முடியும். ஒரு லாஸ்ட் ஒரு 20-30 days நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் ரீச் ஆகிட்டிங்கனாலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா போன தடவை 17 வகையான போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க, இந்த தடவை 14 வகையான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஒரு 3 போஸ்டிங் தான் கம்மி. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை 18லேருந்து 36ன்னு வரும். ஏன்னா பேண்டமிக்னால எக்ஸாம் வைக்காதனால எல்லா போஸ்டிங்குமே ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க. ஏஎல்பியாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், அந்த என்டிபிசியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த லெவல் 1 போஸ்டிங்க்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. 18லேருந்து 36 தான் சொல்லுவாங்க.
எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10th முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி 6 தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனில் சேஞ்சஸ் வரும்னு சொல்லி தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரயில்வேலேருந்தே ஆல்ரெடி 2023 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 2018-19 அந்த குரூப் டியில் சொன்ன அந்த குவாலிஃபிகேஷனை நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வர போஸ்டிங் எல்லாத்துக்குமே 10th + ஐடிஐ அப்படின்னா அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்து ரயில்வேலேருந்தே சொல்லியிருந்தாங்க. 2019 அதுக்கான ஒரு எக்ஸப்ஷனல் கொடுத்துருந்தாங்க. 10th மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி. இந்த தடவை எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் போஸ்டிங்க்கு மட்டும்தான் ஐடிஐ ஜாயின் ஆகி வரும். அது இல்லாமல் அந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஸ்டோர்ஸில் உள்ள போஸ்டிங் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்லாம் இந்த தடவை சொல்லியிருக்காங்க. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 10th தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுக்கெலாம் 10th தான் குவாலிஃபிகேஷன். அதனால் 10th முடிச்ச எல்லாருமே அட்டன் பண்ணலாம். எந்த மாதிரி மாற்றி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் தெரியும். இந்த வாரம் இல்லை இந்த ஒரு 10 நாளில் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த வருஷம் முடிய போகுதுன்றனால ஆனுவல் பிளானர் படி ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுனாக்கா அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்து சொல்லிடுறேன். ஆனால் 10th முடித்தவங்களுக்கும் கண்டிப்பாக அதில் போஸ்டிங் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதனால் 10th மட்டுமே முடிச்சிருந்தாலும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். ஓகேவா? ஐடிஐ முடிச்சிருக்கணும்லாம் தேவையில்லை. ஆனால் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் ஆகுங்க. வேகன்சி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆனதை பற்றி நம்ம சேனலில் 2023 ஆகஸ்ட் 15 எப்பவுமே சொல்லியிருப்போம். அந்த லெவல் 1 குரூப் டியோட கல்வி தகுதியில் மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ் அவங்க ரிலீஸ் பண்ணதை பற்றியே சொல்லியிருப்போம். ரயில்வேலேருந்து அந்த டைம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ஆனால் ப்ரிப்பேர் ஆகிறதுலாம் பார்த்தீங்கன்னா சேம் தான். என்டிபிசிக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறீங்களோ அதே மாதிரி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கான பேட்ச் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அதற்கான அட்மிஷன் 1 வீக்காக போயிட்டுருக்கு. இது வந்து செகண்ட் பேட்ச் தான். நாளையிலேருந்து என்டிபிசிக்கான கிளாஸஸ் போயிடும். நீங்கள் குரூப் டிக்கு ரெடி ஆக போகிறீங்கன்னாலும் இந்த ஏஜ் லிமிட் இருக்குது, உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குனாக்கா நீங்கள் என்டிபிசி பேட்ச்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா இதற்கான கிளாஸஸ் அந்த மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடிஸ், ஸ்டேட் ஜிகே, கரண்ட் அஃபேர்க்கான கிளாஸஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த என்டிபிசி பேட்ச் பற்றியுமே பார்த்துருவோம். 13ஆம் தேதி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வரைக்கும் 20/12/2024 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நாளையிலேருந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 750 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபீஸ் வந்து 1500 ஆயிரும். அதனால் ஆஃபர் ப்ரைஸ் இருக்கிறப்பே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக மேக்ஸ்க்கான ஒரு 22 டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் மெட்டீரியல் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் ரீசனிங்கோட ஒரு 28+ டாபிக் 28 டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் PDF தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் வந்து தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே மெட்டீரியல் PDF கொடுத்துருவோம். அது வந்து இங்கிலீஷில் இன்னும் ரெடி பண்ணல, அதனால் தமிழில் இருக்குது, அதை ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஒரு 115 செட்டு என்டிபிசிக்கானது உண்டு. குரூப் டிக்கான கொஸ்டின் பேப்பருமே ஆல்ரெடி வச்சுருக்கோம். அது வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஃபியூச்சரில் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த என்டிபிசியோட ஒரு 115 செட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் அந்த பிவைக்யூ ரிவிஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஷெடியூல்லேயே கொடுத்துருப்போம். அந்த டைமில் எல்லாமே கொடுத்துருவோம். ஸ்டேட் ஜிகேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50+ இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அதில் ஒரு சில டாபிக் ஷார்ட்கட்டோட படிக்க வேண்டிய டாப்பிக்கு வீடியோ கிளாஸஸும் ஷார்ட்கட்டோட காமெடியான ஷார்ட்கட்டோடையே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஜனவரி 2024 அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கான மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் மந்த்லி PDF-ஆகவே கொடுத்துருவோம். மெட்டீரியல் கிளாஸஸ் எதுக்குமே நீங்கள் வெளியே எங்கேயுமே தேட தேவையில்லை. நம்மளோட மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே போதும். நம்மளோட கிளாஸஸ் மட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பாக இந்த என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். நாளையிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக தான் கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அது வந்து ப்ரைவேட் டெலகிராம் குரூப். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த 8903302290 நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்டிபிசி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இன்றைக்கி வரைக்கும் தான் ஆஃபர் ப்ரைஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த என்டிபிசியோட ஒரு 60 டேஸ் ஸ்டடி பிளான், 50 நாள் ஸ்டடி ப்ளஸ் 10 நாள் ரிவிஷனுக்கான ஸ்டடி பிளான் ஃபுல்லாகவே ஷெடியூல் போட்டு கொடுத்துருப்போம். என்னென்னக்கு மேக்ஸ் எவ்வளோ படிக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ படிக்கணும், ரீசனிங் எவ்வளோ, ஜிஎஸ் எவ்வளோ, கரண்ட் அஃபேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த ஷெடியூல் படி அந்த மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே குரூப்பில் கொடுத்துருவோம். இந்த ஷெடியூல் எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃப்பில் எடுத்து பார்த்துக்கோங்க. இதோட சிலபஸ் டீட்டெயில், மற்ற என்டிபிசியோட டீட்டெயில் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் என்டிபி
என்டிபிசி 2024 அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டு எல்லாமே கொடுத்துருப்போம். ரயில்வே என்டிபிசி 2024 இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் எடுத்து பார்த்துக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் என்டிபிசி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சோட சிலபஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.